மேத்யூ 24 அந்த சாப்டரில் 40 அந்த வசனத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் எழுதியிருக்கு. என்னதுன்னா, வரப்போகிற நடக்க போகிற காரியங்கள். அதில் வந்து 2 மனுஷனுங்க வந்து வயலில் வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மனுஷன் வந்து அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கா, ஒரு மனுஷன் வந்து எடுத்துக்கொள்ளப்படுறான். அது மாதிரி 2 லேடிஸ் பற்றி எழுதியிருக்கு. அவங்க 2 பேரும் அந்த கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, ஒருத்தர் வந்து அங்கேயே விடுபடுறாங்க. இது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து வர்றது காரியம் வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறது. அதை பாருங்கள், அந்த 2 மனிதரையும் குறிப்பிட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ச்சிலேயோ என்னென்னா அவங்க வந்து வசனம் படிச்சுட்டே இருந்தாங்க, என்னென்னா ஜெபிச்சுட்டு இருந்தாங்க, அப்படி எழுதலை. அவங்க சாதாரணமாக அவங்க இருக்கிற டே டு டே வேலைகளில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வேலைகள் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த காரியம் நடக்கிறது. அந்த எடுத்துக்கொள்கிற மனிதரும் நார்மலாக ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவரும் வந்து இன்னைக்கு வரப்போகிறார் ஆண்டன்னு அவருக்கும் தெரியாது, அந்த எடுத்துக்கொள்ளாத நபருக்கும் தெரியாது. அது மாதிரி யாருக்குமே வந்து எப்போ வராரு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரியாது. இது போல தான் இன்னொரு ஒரு எச்சரிக்கையான காரியம் என்னென்னா, நம்ம குரூப்பில் தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு அவங்க நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அதை கவனம் அதை செலுத்தாதனால நம்ம அவங்க கூட இருந்து அவங்க கூடயே நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம விடுபட்டு போயிடுவோம். அதனால இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இயேசு கிறிஸ்து திரும்பி வராருன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து நீங்கள் சொந்த ரட்சகராக உங்கள் தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் விடுபட மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகும்போது நீங்களும் அவர் கூட பரலோகத்துக்கு வருவீங்க. காட் பிளஸ் யூ.